ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஸ்டெப், டேட்டா க்ளீனிங். ஓகேங்களா? எதுக்காக நம்ம வந்து டேட்டா க்ளீனிங் பண்ணுறோன்னா ஃபார் ஏ குட் ரிசல்ட். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபார் ஏ குட் ரிசல்ட்டுக்காக நம்ம டேட்டா க்ளீனிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான இந்த ப்ராசஸில் நடக்கும்னா, வாட் ஆர் த டாஸ்க்ஸ் டு பி டன் அப்படின்னா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், handle missing values, correct errors, remove unwanted data. ஓகே, தேவையில்லாத டேட்டாலாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, டு எலிமினேட் சம் எரர்ஸ். அப்புறம் வந்து ஹேண்டிலிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் மூலமாக. ஓகே, திஸ் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் புவர் குவாலிட்டி டேட்டா கிவ்ஸ் புவர் ரிசல்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் கிவிங் குட் ரிசல்ட். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் டேட்டா கிளீனிங். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் ப்ராசஸ் டு பி ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, ஸோ பேட்டர்ன்னா நம்ம வந்து எதை சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லைக் நீங்கள் வந்து கீழே ஒரு கிராஃப் போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்டடிட் and score, test score, that is one kind of pattern. Okay, so நம்ம 5 hours படித்தா எவ்வளோ ஸ்கோர், 10 hours படித்தா எவ்வளோ ஸ்கோர், 12 hours படித்தா ஸ்கோர் கம்மியாகும் அதிகமாகும். சில பேர் கான்சன்ட்ரேட்டோட படிப்பாங்க சொல்லணும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட்டர்ன். ரிலேஷன்ஷிப் எதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்களா, அது அமேசான் வந்து சஜஸ்ட் பண்ணும், இந்த மொபைல் ஃபோனுக்கு இந்த கவர் வந்து மேட்சிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் கார்டு, அதாவது ஐ மீன் கவர்லாம் மேட்ச் பண்ணி சஜஸ்ட் பண்ணும், கரெக்டுங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதுதான் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது, டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸருக்கு கொடுக்குறது, அது என்ன மாதிரியான டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கோரிலேஷன் அனாலிசிஸ். ஓகே, வெதர் 2 things are related or not to check. அதான் நான் சொன்னேன் தெரியுமா, அதாவது 2 thingsனா, ஒன் இஸ் டெஸ்ட் ஸ்கோர், அனதர் திங் லைக் அவர் ஸ்டடி. அது வந்து கோரிலேஷன் அனாலிசிஸ். ஓகே, விசுவலைசேஷன். ஸோ விசுவலைசேஷன் வந்து கிராஃபிக்கல், அதாவது யூஸிங் சார்ட் மூலமாக, யூஸிங் கிராஃப் மூலமாக டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா ஈஸிலி. ஓகே, இந்த கிராஃப் தான் நம்ம என்ன சொல்கிறது, விசுவலைசேஷன் நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் 4th ஸ்டெப் ப்ராசஸ். வாட் இஸ் 5th ஒன்? model building. The model building na, create one models, okay, from the data, to learn from the data, make prediction or decision. As I said earlier, predict house prices, detect spam mails, recommend movies. So what are the techniques are there for this process? Machine learning or statistics? What are the algorithm techniques? Linear regression, decision tree, neural networks. This algorithm in the future la paakalam, future videos la paakalam. So what is the simple definitions of model building? Model building means training a computer model using data to solve problems, make prediction. Okay, நிறைய வெப்சைட்டில், நிறைய ஏஐ டூலில் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் போட்டாலே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணி படிங்க, இதை பார்த்து கற்றுங்க. ஓகே, நாலேஜ் இஸ் பவர், உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன், டிப்ளாய்மெண்ட் வந்து ஃபைனல் ப்ராசஸ். புட் த மாடல் இன் டு தி ரியல் வேர்ல்ட் யூஸ். ஸோ எங்கெல்லாம் அது வந்து நம்ம டிப்ளை பண்ணிக்கலாம், இன் மொபைல் ஃபோன்ஸ், வெப்சைட்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ 5 டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.